அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மினி விலாகில் ரவை டோக்கில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு நான் வந்து ரவை எடுத்திருக்கேங்க. ஒரு 3/4 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், 1/2 ஸ்பூன் நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு கப்பு ரவைக்கு நான் வந்து 3/4 கப்பு தயிர் எடுத்திருக்கேங்க. 1/4 கப்பு நம்ம வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த ஒரு கட்டிகளும் இருக்கக்கூடாது. பாருங்கள், அந்த மீதமாக இருக்கிற ஒரு 1/4 கப் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு உங்கள் பேட்டர் ரெடி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு 8 இன்ச் கேக் பேன் எடுத்துருக்காங்க. ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். உள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டரை அந்த குக்கரில் தண்ணி ஊற்றி ப்ரீ ஹீட் பண்ணிருக்க 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஆகட்டும். நம்ம வெயிட்லாம் எதுவுமே போடக்கூடாது. பாருங்கள், ஒரு 1/2 அன் ஹவர்லேயே நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து ஸ்பூன் விட்டு பார்த்தா தெரியும் நமக்கு மாவு ஒட்டாத வருங்க. ஒரு பிளேட்டில் எடுத்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம எல்லாம் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு அழகாக வருது பாருங்கள். அப்படியே இது இருக்கட்டும். அதுலேயே நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நான் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. மேலே தூவி விட்டுட்டு ஃபைனலாக தாளிச்சலாம். கடுகு பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டேங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான டோக்கெலாம் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.